டாப் ஏஐ அப்டேட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் வீக். இந்த ஏஐ வந்ததுலேருந்து நிறைய ஜாப்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ஸ்கில் செட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ஜாப்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ ஐ கிளியர்லி பிரேக் டவுன் என்னென்ன ஹைப் போயிட்டு இருக்கு, ரியாலிட்டி என்ன, உங்க கெரியர் பாத்தில் நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் டில் தி எண்ட் பிகாஸ் இது உங்க கெரியரோட ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் ஏஐ கோச் ஜான். ரெண்டாயிரத்தி 25 முடியலாம், ஆனா இந்த ஏஐ அப்டேட்ஸ் முடியவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊர்பட்ட அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். எனிவே, வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஏஐ அப்டேட்ஸ் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக். லாஸ்ட் வீக்ல நம்மளுக்கு வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற டேட் போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லா 5 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறது நான் கிடையாது, நம்மளுடைய ஸ்டெஃபின் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்ல இருக்க போது ஏஐ எப்படி யூஎஸ் மிலிட்டரியில எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஏஐ சம்மிட்ஸ்லாம் நடக்குது, அதுக்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து வித் ப்ரூஃபோட எவிடன்ஸோட எல்லா ஆர்டிகல் லிங்க்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அகைன் நான் ஒரு பாயிண்ட் எல்லாத்துக்கும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்குன்னா, திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. திஸ் இஸ் ஃபார் சம்படி ஹூ வாண்டட் டு ரியலி அப்ஸ்கில் யுவர் செல்ஃப் இன் ஏஐ. ஏஐல உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத ப்ராப்பராக ஐடி கார்பரேட்ஸுக்கு என்னென்னலாம் தெரியணுமோ, நீங்கள் ஐடி உலகத்துக்குள்ள வரணுன்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ அவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத கடைசியில் வந்து டேக் அவே பாயிண்ட்ஸ் போட்டுருங்க. ஆல்ரெடி நீங்கள் லைக் போட்டிருப்பீங்க. ஸோ பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, கோச் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி போட்டிருக்கீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அதை கன்சிஸ்டண்டாக போடும் போது தான் எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இல்லாட்டினா இந்த ஏஐ வீக்லி அப்டேட்ஸை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஓகே, உங்களுக்கு பயனுள்ளதாக அதிகமாக இல்லை அப்படின்னு தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், வேறு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்றது பிளான் பண்ணிடுவோம். பட் கன்சிஸ்டண்டாக இது வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் ஏஐ அப்டேட்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றது தெரியல, பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு அங்கே வரல, நிறைய பேர் பார்த்த மாதிரி தெரியல. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாட் ஆர் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ்ன்றதை மறக்காம போட்டுட்டு போயிருங்க. லைக்கை தாண்டி அதுதான் கிட்ட பேசும். ஸோ தட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் மோட்டிவேஷன் ஃபார் அஸ் டு கீப் ப்ரொடியூசிங் திஸ் கண்டென்ட்ஸ் ஃபார் யூ. அகெயின் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் சம்படி ஹூ வாண்ட்ஸ் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப் வித் ஏஐ அண்ட் நோ வாட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் இன் திஸ் ஏஐ வேர்ல்டு. அவங்க மட்டும் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கடைசியில் வாட் இஸ் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ்ன்றதை போட்டுட்டு போங்க. நான் எல்லா கமெண்ட் செக்ஷனும் நான் வந்து படித்து ஐ வில் பி ரெஸ்பாண்டிங் டு யூ. ஓகே, பாருங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த 2026ல ஏஐ இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் டொமைன். ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், இந்த ஐடி ஃபீல்டில் தான் ஏஐ ரொம்ப எவால்வ் பண்ணிகிட்டு இருக்குது, ஐடி ஜாப் ரோல்ஸை தான் அதிகமாக ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கு, எவால்வ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அது ஏன் ட்ரூ இல்லை அப்படின்றது இந்த வீக்கோட அப்டேட்ஸில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மை நேம் இஸ் ஸ்டெஃபின் அண்ட் வெல்கம் டு திஸ் வீக்லி அப்டேட்ஸ். ஸோ இன்னைக்கோட அஜெண்டா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ வில் சி டாப் 5 ஏ அப்டேட்ஸ், அதாவது December 31st of 2025லேருந்து 5th Jan of 2026ஓட லாஸ்ட் வீக்கோட டாப் 5 ஏ அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் லெட்ஸ் சி தி சம்மரி ஆஃப் திஸ் ஏ அப்டேட்ஸ். ஸோ அப்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட கோல் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்கறது, நாங்கள் இங்கே காமிக்கிறதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் தமிழில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஆர் கோல் அண்ட் வி ஹேவ் அ ரிக்வெஸ்ட் ஆஸ் வெல். இந்த செஷனில் நீங்கள் பார்க்குற அந்த ஏஐ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் நீங்கள் சொல்லிடுங்க. And our first news is from Samsung. So Samsung doubles down on AI at CES 2026. So இந்த CESன்றது ஒரு பெரிய டெக் ஈவெண்ட். ஸோ இந்த டெக் ஈவெண்ட்டில் இந்த இயரில் இருக்க டெக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக் க்ரோத், ஸோ டெக்கில் என்னென்ன புது விஷயங்களாக இருக்குது அப்படின்றது ஷோகேஸ் பண்ணுறது தான் இந்த ஷோ. ஸோ இந்த ஷோவில் சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெட்ஸ் டேக் a look into the article. So Samsung plans to double Gemini powered AI devices to 800 million in 2026, says the co-CEO TM Rowe. ஸோ இந்த co-CEO ஆன TM Rowe என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 800 மில்லியன் டிவைசஸ்க்கு இந்த 2026ல ஜெமினை பவர்ட் ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம்,
Smartphones and customer devices were becoming feature saturated, offering limited differentiation. ஸோ நீங்கள் இப்போவே பார்க்கலாம், நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், நிறைய டிவைசஸ் எவ்ரி இயர் ஒரு எல்லா பிராண்டும் அவங்க புது ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், புது டிவைசஸாக இருக்கும் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் வாட் ஆர் தி அப்டேட்ஸ்? ஸோ மேஜர் அப்டேட்ஸ் இதில் என்ன இருக்குது? ஒரே விஷயத்தை தான் திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட ஃபோன் டிசைன், ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், அவங்க டிவைசஸாக இருக்கட்டும், டிசைன்ஸ் மட்டும் தான் மாறு தவிர உள்ளே இருக்க கேப்பபிலிட்டிஸ், உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக மாற்றங்கள் இல்லை. ஸோ என்னாச்சுன்னா, இப்போ these features are now saturated. So this is one of the problem, and users expects smarter on device intelligence rather than cloud only AI. So இப்போ யூசர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம் ஆகுது. ஸோ யூசர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? அவங்க ஆன் டிவைஸ்லேயே இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கணும், ஸோ நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணணும், நிறைய விஷயங்களை அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ யூசரோட எக்ஸ்பெக்டேஷனும் இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிருக்குது. ஸோ ஃபார் அஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ், சாம்சங் announced aggressive expansion of Gemini powered AI across phones, TVs, appliances and wearables. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாம்சங் அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, டிவிஸாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்மார்ட் வாட்சஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாம்சங் வந்து ரிலீஸ் பண்ணி தான் இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் அக்ரெசிவாக ஜெமினை பவர்டு ஏஐஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்கன்னா, we will apply AI to all products, all functions and all service as quickly as possible. ஸோ அதனால தான் இங்கே அக்ரெசிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த ஏஐ இன்டெகிரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். அண்ட் தென் ஃபோக்கஸஸ் ஆன் டிவைஸ் ஏஐ, ரியல் டைம் அசிஸ்டன்ஸ், பர்சனலைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். நான் சொன்ன மாதிரி யூசர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகிட்டு வருது. ஸோ யூசரோட எக்ஸ்பெக்டேஷன் படி ஆன் டிவைஸ் ஏஐ, ரியல் டைம் அசிஸ்டன்ஸ், அதை பர்சனலைஸ் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஆன் டிவைஸ்லேயே ஏஐ இன்டெகிரேட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. சாம்சங் பிளான் டு ஸ்கேல் ஏஐ டு 800 million devices. ஸோ இந்த 2026லேயே 800 million டிவைசஸ்க்கு அவங்க இந்த ஏஐ இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. ஆஸ் அ கோர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அ ப்ரீமியம் ஃபீச்சர். ஸோ ஏஐ வந்து இதுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக இருக்காது. ஸோ டே டு டே லைஃப்பில் எப்போதுமே ஏஐ யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ சாம்சங் அவங்களோட டிவைசஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2026ல் ஏஐ இஸ் கோயிங் டு இம்பாக்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்ட் ஆஸ் வெல். And our next news is from XAI. So உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், XAI அப்படின்றது எலான் மஸ்கோட கம்பெனி. ஸோ XAI எக்ஸ்பேண்ட்ஸ் ஏஐ கம்ப்யூட் கெப்பாசிட்டி. ஸோ இவங்களோட நியூஸ் ஆர்டிகல் நம்ம பார்த்தலாம். மஸ்க் XAI buys third building to expand AI compute power. ஸோ இந்த எலான் மஸ்கோட XAI என்ற கம்பெனி அவங்களோட தேர்ட் பில்டிங்கை வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சு? ட்ரைனிங் லார்ஜ் ஸ்கேல் ஏஐ மாடல்ஸ் ரிக்வயர்ஸ் மேசிவ் கம்ப்யூட் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய டேட்டா மட்டும் இல்லை, அதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, ஒரு டேட்டா சென்டர்ஸ் தேவை, அதுக்கு நிறைய எனர்ஜியும் தேவை. ஸோ XAI கம்பெனிக்கும் அந்த தேவை இருக்குது. அண்ட் ஆல்சோ competitive pressure from AI, OpenAI, Google and Anthropic intensified. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கூகுள், OpenAI இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லா தெரியும். ChatGPT, Gemini இருக்குது, Claude AI இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக பெருசாக பேசப்படுற AI. ஸோ இந்த XAIக்கு இந்த கம்பெனிஸோட காம்படிட்டிவ் ப்ரெஷரும் இருக்குது. ஸோ அதுக்கு சொல்யூஷனாக XAI acquired an additional facility to expand high density AI data centers. ஸோ இன்னொரு ஃபெசிலிட்டி அவங்க வாங்கி ஒரு டேட்டா சென்டர் அங்கே காட்டி இன்னும் இவங்களோட அந்த ஏஐ ட்ரைனிங் கெப்பாசிட்டிலாம் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதான் அவங்களோட பிளான். அண்ட் தென் ஃபோக்கஸஸ் ஆன் பில்டிங் கிகாவாட் ஸ்கேல் கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, XAI has bought a third building to expand its infrastructure, aiming to boost training capacity to nearly 2 gigawatts of compute power. So 2 gigawatt வரைக்கும் அவங்களோட ட்ரைனிங் கெப்பாசிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த தேர்ட் டேட்டா சென்டர்ஸை அவங்க வாங்கியிருக்காங்க. And then XAI strengthens its position in the AI compute arm race, enabling faster training of next generation models. ஸோ இப்போ AI எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த காம்படேட்டிவ் மார்க்கெட்டில் இவங்களும் தனியாக எடுத்து தெரியறதுக்காக இந்த டிசிஷனை அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது இன்னொரு டேட்டா சென்டரை வாங்கி இன்னும் அவங்களோட AI மாடல்ஸோட ட்ரைனிங் ஃபேஸை இன்னும் அதிகப்படுத்தணும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடலில் இன்னும் பெட்டராக ட்ரெயின் பண்ணணும், இன்னும் பெட்டரான அவுட்புட்லாம் கொண்டு வரணும். இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில், இந்த ரேஸில் இவங்க முன்னாடி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிசிஷனை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த ஏஐ ஃபீல்டில் இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இது யூஎஸ்ல மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் டேட்டா சென்டர்ஸ்க்கெலாம் நிறைய பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக் திங் இஸ் டேட்டா சென்டர்ஸ். ஸோ அதுலேயும் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. எந்த இடத்துல உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. And the next news is from US Army.
ஸோ US Army launches AI and machine learning career paths. ஸோ ஆர்டிக்கலை பார்த்தலாம். Army launches AI and machine learning career path for officers. ஸோ நீங்கள் கேட்கலாம் US ஆர்மியில் ஏஎம்எல் என்ஜினியர்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, பட் ஆர்மி ஹோல்ட்ஸ் ஹியூஜ் டேட்டாஸ். ஸோ உங்கள் டேட்டாஸ் எங்கேருந்து, அவங்க ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், ட்ரோன்ஸ், கம்யூனிகேஷன், சேட்டலைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பெரிய டேட்டாஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அண்ட் தென் இது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க வேண்டிய டேட்டாஸ். ஸோ த ப்ராப்ளம் வாஸ் traditional military roles lacked specialized AL and ML expertise. ஸோ இந்த AL ML அப்படின்னாலே டேட்டாஸ் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, நிறைய ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே AN ML எக்ஸ்பர்டைஸ் வந்து கம்மியாக இருந்தாங்க. அண்ட் தென் இன்க்ரீஸ் ரிலையன்ஸ் ஆன் டேட்டா ஆட்டோமேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ்லையும் இந்த டேட்டா ஆட்டோமேஷன், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமான டிபெண்டன்சஸ் இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் US Army introduced a dedicated AI and machine learning career tracks for officers. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க ஆஃபீஸர்ஸ்க்காக தனியாக இந்த AI and machine learningக்கான ட்ரைனிங் அண்ட் கெரியர் பார்த்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. And also AI becomes a core military capability, creating structured AI career opportunities within defense. ஸோ இப்போது இந்த ஏஐயும் மிலிட்ரியில் ஒரு கோர் கேப்பபிலிட்டியாக இருக்கும். அண்ட் தென் it creates career opportunities. ஸோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிலிட்ரியிலையும் அது கிரியேட் பண்ணும். So if it is in US military now, why not in any other military in future? And the next news is from India. Actually, India got a good news than idu. India prepares for AI Impact Summit 2026. So news article பார்த்தலாம். India AI Impact Summit 2026. 100+ global CEOs may gather in Delhi to shape AI innovation and policy, including Sam Altman and Jensen Huang. So Sam Altman, OpenAI CEO, Jensen Huang வந்து NVIDIA CEO. So இன்னும் மல்டிபிள் CEOஸோட நேம் லிஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ DeepMind CEOs, Anthropic, Adobe, Salesforce, Qualcomm, FedEx. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய லீடர்ஸ் இந்தியாவோட AI சம்மிட்டுக்கு வராங்க. ஸோ ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, global AI policy and innovation were dominated by few developed nations. ஸோ இந்த டெக்கில் பெரிய ஆளுங்களை யாராக இருந்தாங்கன்னா, அந்த டெவலப் நேஷன். ஸோ கொஞ்சம் டெவலப் நேஷன் மட்டும் தான் ஏஐ டெக் இனோவேஷன்ஸ் இதெல்லாமே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ் லேக்ட் அ யூனிஃபைட் வாய்ஸ் இன் ஏஐ கவர்னன்ஸ். ஸோ பர்டிகுலராக இந்த ஏஐ கவர்னன்ஸில் இப்போ இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்க நேஷன்ஸோட சவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பெருசாக பேசப்படாமல் இருந்தாங்க. ஸோ அஸ் அ சொல்யூஷன், India announced the AI Impact Summit 2026 in New Delhi. ஸோ இந்தியாவில் இந்த 2026ஓட AI Impact Summit வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் 100+ global CEOs, பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் வேர்ல்ட் லீடர்ஸ். ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸோ இங்கே ஆல்ரெடி நான் இங்கே ஒரு லிஸ்ட்டு காமிச்சேன். ஸோ டீப் மைண்டோட சிஇஓ, ஆந்த்ரோபிக் சிஇஓ, அடோபோட சிஇஓ, சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஇஓ, கால்காம் சிஇஓ, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய குளோபல் பிளேயர்ஸ் வந்து இப்போ இந்தியாவோட அந்த ஏஐ சம்மிட்டோட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனல்லே நிறைய வீக்லி அப்டேட்ஸில் நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டேட்டா சென்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏஐ சம்மந்தமாக, டெக் சம்மந்தமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இந்த ஏஐ சம்மிட் 2026ஓட ஏஐ இம்பாக்ட் சம்மிட் இந்தியாவில் நடத்துறாங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, இந்தியா பொசிஷன் இட் செல்ஃப் அஸ் அ குளோபல் ஏஐ பாலிசி அண்ட் இன்னோவேஷன் லீடர்ஸ். இது கண்டிப்பாக இந்தியாவை ஏஐ இன்னோவேஷன் லீடராக கண்டிப்பாக எடுத்து காமிக்கும். ஸோ இந்தியாவில் எந்த அளவுக்கு இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கெரியர் க்ரோத்தும் அதிகமாகும். ஸோ இப்போது நீங்கள் ஸ்டில் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, ஏஐ படிக்கலாமா, கற்றுக்கலாமா, வேண்டாமா, கெரியர் டிரான்சிஷன் பண்ணலாமா, வேண்டாமா, இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, this is the right time to upskill yourselves. Learn AI, opportunity is yours. And the last news also from India. AI in healthcare. First government AI clinic launch. ஸோ இந்தியாவில் ஒரு AI clinic லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆர்டிகல் பார்த்தாலாம், இந்தியா ஃபர்ஸ்ட் யூனிக் கிளினிக் ஓப்பன்ஸ் AI to detect diseases like tumors, lung tumors. ஸோ இந்த மாதிரி டியூமர்ஸ், கேன்சர் செல்ஸ் எல்லாம் ஏர்லியராக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த AI clinic லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆக்சுவல் ப்ராப்ளம் வாஸ் லேட் டயக்னோசிஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் டிசீஸ் லைக் கேன்சர் அண்ட் ஹார்ட் கண்டிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ சீக்கிரம் இந்த கேன்சர் செல்ஸாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, இந்த கேன்சர் இருக்குது இல்லை இந்த ஹார்ட் கண்டிஷன்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ இந்த விஷயங்கள் இந்தியாவில் அது ஹெல்த் கேரில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் தென் ஹை டிபெண்டன்சி ஆன் மேனுவல் அனாலிசிஸ் ஆஃப் மெடிக்கல் ஸ்கேன்ஸ். ஸோ கண்டிப்பாக மெடிக்கல் ஸ்கேன் எடுத்துகிட்டே ஆகணும், பட் ரொம்பவே ஹை டிபெண்டன்சி இந்த ஸ்கேன்ஸில் இருக்குது. அண்ட் தென் மேனுவல் ரிப்போர்ட்ஸ்க்காக ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆஸ் அ சொல்யூஷன்,
India launched its first government-run AI-powered healthcare clinic to analyze X-rays, CT scans and MRIs for early detection. ஸோ முக்கியமாக இதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ரன் ஏஐ பவர்ட் ஹெல்த் கேர். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை இந்தியன் கவர்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ கவர்மெண்ட் ரன் ஏஐ பவர்ட் ஹெல்த் கேர் to analyze X-rays, CT scans and MRIs for early detection. ஸோ இப்போவும் இந்த எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுக்கணும், பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ இப்போ இன்னும் ஏர்லியராகவே இதை டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் இருந்துச்சுன்னா, ஹார்ட் கண்டிஷன்ஸ் வீக் ஆச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஏர்லியர் ஸ்டேஜஸில் இப்போ கண்டுபிடிக்க முடியும். ஆல்சோ டாக்டர்ஸ் யூஸ் ஏஐ ஆஸ் அ டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், நாட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஐடியில் பயந்துக்கிட்டு இருந்தோம், என்னோட ஜாப் ரோலை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடணும் இல்லையான்னு. ஸோ இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் வில் நாட் பி ரீப்ளேஸ்ட். Doctors uses AI as a decision support system. So the cost of human error in medical field is huge. So ஒரு டாக்டர் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதோட காஸ்ட் அதிகம். ஆனால் இங்கே இப்போ இந்த ஏஐ யூஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும்போது இந்த ஏஐ இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டாக டிசீசஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ as a result, faster, more accurate diagnosis and improved healthcare accessibility using AI. ஸோ இப்போ இந்தியாவில் ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் ஃபாஸ்டான, இன்னும் அக்யூரேட்டான டயக்னோசிஸ் அண்ட் தென் அதோட க்யூர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ இப்போது டாக்டர்ஸ் ஆல்சோ நீட் டு அடாப்ட் டு ஏஐ. So we are at the last part of this session. The world is moving towards AI faster than ever. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், now AI is not only for specific domain. ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைனுக்காக ஏஐ இல்லை. இன்றைக்கி நம்ம பார்த்த நியூஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் ஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்த் கேர் ஃபீல்டில் ஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் அண்ட் மிலிட்ரி ஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரியை குளோபல் லீடர் ஆக்கிறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ now AI is used in all the domains. AI in 2026 is about execution, scale and impact. Professionals who combine AI skills with real world problem solving, domain knowledge and responsible deployment will lead the next phase of growth. ஸோ இந்த ஏஐயை ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த டொமைன் நாலேஜ் நமக்கு வேணும். ஸோ ஏஐயை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எப்படி ஸ்கேல் பண்ணுறோம் அண்ட் தென் சொசைட்டியை எப்படி இம்பேக்ட் பண்ணுறது, அது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே ஏஐ கற்றுக்குறாங்க, நானும் ஏஐ கற்றுக்கிறேன், இல்லை எனக்கு என்னோடய கெரியருக்கு மட்டும் ஏஐ கற்றுக்கிறேன் அப்படின்றது இல்லாமல் ஹாவ் அ பர்பஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த நியூஸ் எல்லாம் ப்ராப்ளம் அண்ட் தென் சொல்யூஷனை பார்த்துருப்போம். ஏன் அந்த ப்ராப்ளம் செக்ஷன் ஆட் பண்ணோம்னா, தே வாஸ் அ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அண்ட் தென் அதை சால்வ் பண்ணுறதுக்காக இப்போது கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நேஷனாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். நம்ம சுற்றியும் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இந்த ஏஐ எரால டாமினண்ட்டாக தெரியணும்னா ட்ரை டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். யூ வில் பி at the top 1% among the professionals. So with this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan. செம்ம பாயிண்ட் சொல்லியிருக்காரு இல்லையா? உங்களுக்குலாம் யாராட்டெல்லாம் புரிஞ்சுதோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுடைய லைக்கை தாண்டி உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்கிட்ட பேசும். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes எடுத்து வாட் இஸ் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ், இதிலிருந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, ஒரு என்ன முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, என்ன வேல்யூபிளாக இருக்கா அப்படின்றது மட்டும் கீழே எனக்கு ஒரு 2 minutes மட்டும் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போயிட்டீங்கன்னா டெஃபினெட்லி தட் வில் ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்டெஃபன் டு கீப் கிவிங் திஸ் ஏ அப்டேட்ஸ் எவ்ரி வீக் வித்வுட் ஃபெயில். இது நான் ஆல்ரெடி கமிட்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துக்கூடிய கமிட்மெண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக பார்க்குறீங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் வை ஐம் எக்ஸ்பெக்டிங் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அதை மட்டும் போட்டுட்டு போயிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து டீகோட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.